Hello friends, welcome to Rabbit Fair channel. நாம இப்போ இந்த வீடியோவில் 6th சோசியலில் ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பேர் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இந்த பாடத்தை வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணும் அவங்க பாட்டியை வந்து பேசிக்கிற மாதிரியே இந்த பாடத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு எது எது தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டியும் அந்த பொண்ணு வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஒரு அறிவியல் மையத்துக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல ஒரு காலை இயந்திரத்தை பார்க்குறாங்க. காலை இயந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இந்த படம் பார்த்துருப்போம்ல, இன்று நேற்று நாளை. அதில் வந்து ஒரு மிஷினை வச்சுட்டு கடந்த காலத்துக்கு போகிறது, அதுக்கு முன்னாடி காலத்துக்கு போகிறது, அல்லது வந்து எதிர்காலத்துக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இருந்து ஒன்று இறந்த காலத்துக்கோ அல்லது எதிர்காலத்துக்கோ நமக்கு அழைச்சி செல்லக்கூடிய அந்த ஒரு இயந்திரம் பேர் தான் என்ன அப்படின்னா காலை இயந்திரம். அந்த இயந்திரத்தை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து டைம் ட்ராவல் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி போகிறப்ப எப்படி போகிறாங்க அப்படின்னா, அந்த பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இறந்த காலத்துக்கு போகலாம், அப்போ தான் வந்து நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி இறந்த காலத்துக்கு போகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் போகிறப்ப என்னென்னலாம் நடந்திருக்கு, அந்த மாதிரி மக்கள் வந்து எந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்றத தான் ஒரு பேஜில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்து முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் நிறையா இடங்கள்ல என்ன அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கதையை தான் நம்ம வந்து எந்தது மூலமாக பார்க்க முடியுது அப்படின்னா, தொல்லியல் மூலமாக, மானுடவியல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிவியல் நோக்கில் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதை நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய சான்றுகள், தொல்லியல், மானுடவியலை பற்றி இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1950 வருஷத்தில் இருந்தவங்களாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து சைக்கிள் வச்சுக்கிட்டு, அதே மாதிரி ரோடு போட்டிருந்திருக்காங்க, பஸ் எல்லாம் இருந்திருக்கு. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதுக்கடுத்து 1850 வருஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறந்த காலத்துக்கு போகிறப்ப அங்கே வந்து சைக்கிள் இல்லை, பஸ் இல்லை, ரோடு எதுவுமே இல்லை, மாட்டு வண்டி, இந்த மாதிரி கோவேறு கழுதைகளில் மக்கள் வந்து பயணம் செய்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகிறப்ப அங்கே இருந்த மக்கள் வந்து அதுவும் இல்லாமல் கால்நடைகளை வந்து வளர்க்குறாங்க, அதே மாதிரி வந்து வேளாண்மை செய்கிறாங்க, பயிர் வளர்க்குறாங்க, இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இன்னும் அதுக்கு முன்னாடி 18,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாட்டியும் அந்த பேத்தியும் முன்னாடி போய் பார்த்தப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே குகைகளில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து வேட்டையாடுறப்ப கல், எலும்பு, இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இவங்க கால இயந்திரம் மூலமாக பார்த்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வருடங்களாக முன்னாடி போகிறாங்க. 1950, அதுக்கடுத்து 1850ன்னு சொல்லி ஒவ்வொரு வருடங்களாக முன்னாடி போகிறாங்க. அந்த மாதிரி போகிறப்போ ஒவ்வொரு இடங்களையும் மக்கள் எந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து நமக்கு 6th லெவலில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாடி காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்கள் வந்து வாழ்க்கை நிலை எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம். இதில் நமக்கு வந்து இந்த ஒரு டயக்ராம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சப்ப அவங்களோட நிலைகள் வந்து எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம குரங்களை இருந்து தான் மனிதன் வந்தான் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்கிறப்ப எந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் இருந்துச்சு, எப்படிலாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றத நமக்கு இந்த ஒரு பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தகவல் பிழையில் வரலாற்றுக்கு முன்னாடி இருந்த கால மனிதர்களையும் அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ எல்லா பொருட்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் என்ன அப்படின்னா தொல்லியல். வரலாற்றுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் அவங்க யூஸ் பண்ண பொருட்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் தொல்லியல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா அகழ்வாராய்ச்சி பொருட்கள். இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதே அகழ்வாராய்ச்சி பொருட்கள் அப்படின்றத நமக்கு தகவல் பிழையில் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த மாதிரி வாழ்ந்த மக்கள்களை வந்து இப்போ வந்து பாட்டி வந்து அந்த பேத்திக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே இருந்த மனிதர்களோட காலடி தடங்களை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மக்களோட பார்வைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த இடம் அப்படின்னா, அங்கே இருந்த ஆப்பிரிக்காவில் இருந்த தான்சியா, அங்கே இருந்து தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அங்கே வாழ்ந்த மக்களோட காலடி தடங்களை இன்னைக்கு உலகோட பார்வைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்த அந்த தடங்கள் எல்லாமே மண்ணில் வந்து புதைஞ்சு கிடந்திருக்கும். இந்த மாதிரி மண்ணில் புதைஞ்சு இப்போ நமக்கு கிடைச்ச அந்த தடயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து எதுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னா கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு வந்து உட்படுத்துறாங்க. இந்த மாதிரி கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துறப்ப அது எந்த வருடத்தை சேர்ந்தது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்றப்ப அந்த காலடி தடங்கள் எல்லாமே 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையானது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இயற்கையிலேயே வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டப்ப என்ன ஆகும் அப்படின்னா உயிரினங்கள் வந்து அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து தகவமைச்சுக்குவாங்க. இதே நம்ம எதில் படிச்சிருப்போம் அப்படின்னா ஒட்டகச்சிவிங்கியை வச்சு படிச்சிருப்போம். ஒட்டகச்சிவிங்கி வந்து எப்படி அப்படின்னா, பஞ்சம் ஏற்பட்டப்ப
தரையில் வந்து எந்த ஒரு பசுமையான தாவரங்களுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஒட்டகச்சிவிங்கி எல்லாமே மரத்தில் இருந்த இலை தலைகளை வந்து எட்டி எட்டி பறித்து சாப்பிட்ருக்கு. இந்த மாதிரி எட்டி 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 பறிக்க இதோட கழுத்துகள் வந்து நீண்டுக்குச்சு. கழுத்து மட்டும் இல்லாமல் ஒட்டகச்சிவிங்கியோட முன்னங்காலுகளுமே நீண்டுக்குச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பஞ்சம் ஏற்பட்டு தரையில் வந்து புல் பசுமையான தாவரங்கள் இல்லை அப்படின்றதுமே ஒரு இயற்கையில் நடைபெற்ற ஒரு மாற்றம். இந்த இயற்கையில் நடைபெற்ற மாற்றத்தினால ஒட்டகச்சிவிங்கி அப்படின்றப்ப அதோட உடலில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த தகவமைப்பே மாறிக்குச்சு அப்படின்றது தான் இங்கேருந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் மனிதர்களையும் பரிணாம வளர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு இயற்கையும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அவங்க வாழ்ந்த ஒரு சூழல் வந்து காரணமாக இருந்திருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல மில்லியன் ஆண்டுகளாகவே என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களையும் அவங்க வந்து தகவமைச்சுக்கிட்டு பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிட்டே வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மனித மனம் ஒரு மனித இனம் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக மாறுதல் வந்து அடைஞ்சிருக்கும். இந்த மாதிரி மாறுதல் அடைஞ்சதுக்கு அப்புறமா அது ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த பாதையை தான் நம்ம பரிணாம வளர்ச்சி அப்படின்றத சொல்கிறோம். இப்போ மனிதனோட இனம் எந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றத நமக்கு பாயிண்ட்ஸ் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நிமிர்ந்த நிலையில் 2 கால்களையும் பயன்படுத்தி நடக்கிறது. இப்போ நம்ம குரங்குல இருந்து தான் நம்ம வந்தோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து குரங்கு அப்படின்றப்ப 4 காலில் நடக்கும். இப்போ அவங்க வந்து மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அப்படின்றப்ப 2 கால்களையும் மூண்டி வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது. நிமிர்ந்த நிலையில் வந்து நடக்கிறது. இது ஒரு பரிணாம வளர்ச்சியாக வந்து இருக்குது. ரெண்டாவது பொருட்களை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கட்டவரில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மூளையோட வளர்ச்சி இது எல்லாமே பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள்னால ஏற்பட்ட ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து ஹோமோசெப்பியன்ஸ் வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளுக்கு வந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி போன மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இப்போ வந்து கொடைக்கானல் அப்படின்னா வந்து குளிராக இருக்கும். இதே இது வந்து சென்னை அப்படின்னா அது வந்து வெயிலாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய காலநிலை சூழல் அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி மனிதர்கள் எல்லாருமே இந்த ஹோமோசெப்பியன்ஸ் எல்லாருமே அவங்கள வந்து தகவமைப்பை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாழும் இடம் அதோட வானிலை காலநிலை இயல்பு இந்த மாதிரி அவங்களோட உடல் அமைப்பு தோல் நிறம் முதற்கொண்டு என்ன ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு வழித்தோன்றல்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனிதர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்விடங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டேபிளும் கூட. இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஆஸ்ட்ரலோபிதிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மனிதர்கள். ரெண்டாவது ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்றது தென்னாப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் அப்படின்றது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியண்டர்தால் அப்படின்றது யூரேசியா அதாவது ஐரோப்பியா மற்றும் ஆசியா சேர்ந்த பகுதி. அடுத்து க்ரோ மக்னான்ஸ் அப்படின்றது பிரான்ஸு. பீக்கிங் மனிதன் வந்து எங்கே வாழ்ந்தா அப்படின்னா சீனா. ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்றது ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க் மனிதன் அப்படின்றவங்க லண்டன். இதுதான் வந்து மனிதர்கள் எந்த இடங்கள்ல எந்த மாதிரி வாழ்ந்தாங்க இந்த இடத்துல வாழ்ந்த மனிதர்கள் வந்து எந்த மாதிரி அழைக்கப்பட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு டேபிள் தான் நமக்கு உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனிதர்கள் இந்த ஹோமோசெப்பியன்ஸ் வந்து அவங்க வேட்டையாடுறப்ப எந்த மாதிரியெல்லாம் வந்து கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க வேட்டையாடுறது அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உணவை வந்து சேகரிக்கிறப்ப எந்த மாதிரியெல்லாம் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல நிலையாக வாழாமல் அலைஞ்சு திரிஞ்சு வாழ்கிற மாதிரி இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அலைஞ்சு திரிகிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு குழுவாக தான் வந்து போவாங்க. இந்த மாதிரி போகிறப்ப ஏதாவது ஒரு மரம் குகை அல்லது மலை அடிவாரம் இந்த இடங்கள்ல தான் அவங்க வந்து தங்கியிருந்தாங்க. ஒரு குழு அப்படின்றப்ப அந்த குழுவில் வந்து 30 to 40 பேர் வரைக்கும் தான் ஒவ்வொரு குழுவாகவே இருப்பாங்க. இவங்க எதுக்காக வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க ஒரே இடத்துல வாழலை அப்படின்னா ஒரு இடத்துல மரத்தில் தங்குறாங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பறித்து சாப்பிடுவாங்க. அங்கே வந்து உணவு இல்லாத பட்சத்தில் அடுத்த இடத்துக்கு நகருவாங்க. இந்த மாதிரி உணவு தேவைக்காகவே உணவை தேடியே நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இறைச்சி அப்படின்னு எடுத்துக்கிறப்ப பன்றி மான் காட்டெருமை காண்டாமிருகம் யானை கரடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த இறைச்சியை வந்து அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீன் பிடிக்கிறது அந்த ஒரு மீனை பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கூட அப்போ இருந்த மக்கள் வந்து பழகிக்கிட்டாங்க. அதே மாதிரி மரத்தில் இருந்து தேன் எடுக்கிறது பழம் பறிக்கிறது கிழங்குகளை நிலத்தில் இருந்து தோண்டி அகழ்ந்தெடுக்கிறது இது எல்லாத்தையுமே அவங்க வந்து பழகிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காடுகளில் தானிய தாவரங்கள் இருந்திருக்கும். இந்த மாதிரி தானிய செடிகளில் இருந்து தானியங்களை சேகரிக்கிறது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே கிடைக்கிறது நின்று போச்சு அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க.
இந்த மாதிரி போகக்கூடிய பட்சத்தில் ஒரு இடத்துல வெயிலாக இருக்குது அப்படின்னா இன்னொரு இடத்துல குளிராக வந்து இருக்கும். இந்த மாதிரி குளிருக்கு ஏற்ற மாதிரி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களையே வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய இலைத்தலைகள் விலங்குகளோட தோள்களை எல்லாத்தையுமே அவங்க வந்து ஆடையாக அணிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு மெயினே ஒன்று என்ன அப்படின்னா உணவு உடை இருப்பிடம். உணவு தான் மெயின் அப்படின்றப்ப உணவு தேவைக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குழுவாக போவாங்க, ஒரு குழுவுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க, எங்கே தங்குனாங்க, எதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதி மனிதர்கள் வந்து எந்த மாதிரி வேட்டை கருவிகள் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா கூர்மையாக இருக்கிறது, குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கிறது, விலங்குகளை தாக்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வேட்டையாடக்கூடிய முறைகளை வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து குழுவாக போய் வேட்டையாடுறது. ஒரு மான் அப்படின்னா ஒரு மானை குறி வச்சு ஒரு குழுவே சேர்ந்து அட்டாக் பண்ணுறது. இந்த மாதிரி குழுவாக சென்று வேட்டையாடுறது. 2வது குழி தோண்டி வச்சுறது. இப்போ நம்ம படங்களில் பார்க்குற மாதிரி குழி தோண்டி வச்சுட்டு அதில் வந்து விலங்குகள் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னா அதை வந்து தாக்கி அதை வந்து உணவா வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேட்டையாடினாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செதுக்கும் கலை. செதுக்கும் கலை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கல்லை அடியில் வச்சுக்கிட்டு ஒரு கூர்மையான கல்லை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கல்லை தட்டி 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 அவங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து செதுக்கிடுவாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செதுக்கும் கலை அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கல் கருவி, அதாவது கல்லாலான கருவிகளை தான் அந்த காலத்தில் இருந்த ஆதி மனிதர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கற்கருவியை உருவாக்கணும் அப்படின்றப்ப அவங்க வந்து 2 கல்களை வந்து எடுத்துக்குவாங்க. ஒரு கல்லை இருக்கக்கூடிய சீராக இல்லாமல் இருக்கக்கூடிய, அது நமக்கு அது என்ன சொல்கிறது, நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாத்தையுமே நீக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம எப்படி சுத்தியல் ஆணி வச்சு தட்டுறோமோ இன்னொரு கல்லை வச்சு இந்த மாதிரி தட்டி ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் செதுக்கக்கூடிய கலை. 2 கல்லை வச்சு ஒரு கல்லை வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு ஆயுதமாக மாற்றிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கற்கருவிகளும் ஆயுதங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாமே வேட்டையாடுறதை தான் ஒரு முக்கியமான தொழிலாகவும் முதன்மையான தொழிலாகவும் வந்து வச்சுருந்தாங்க. முக்கியமாக ஒரு குச்சி அல்லது ஒரு சின்ன கல்லை வச்சு ஒரு பெரிய விலங்கை வந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கடினமாக வந்து இருந்துச்சு. இதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கல்லோ அல்லது வந்து ஒரு குச்சி வச்சு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தனால கூர்மையான ஆயுதங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்காக என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா சிக்கி முக்கிய கல்கள் இருக்குல்ல, அந்த கல்களை வந்து விலங்குகளை வேட்டையாடவும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த சிக்கி முக்கிய கல்கள் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா வலிமையானதாகவும் இருக்கும், எதையும் வந்து தாங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாகவும் அந்த கல் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த கல்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த கல்கள் வந்து எல்லா இடங்களையும் கிடைக்காது. அந்த கல்களை தேடியே வந்து பல மணி நேரம் வந்து செலவிட்டாங்க. அந்த கல்களை வந்து வேட்டையாடுறதுக்கு தேவைப்படுறதுனால அந்த கல்லையே வந்து தேடுறதுக்கு நிறைய மணி நேரம் வந்து செலவிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கல்லோட துணையை வச்சுக்கிட்டு இன்னொரு கல்லை என்னன்னா தட்டி 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 செதுக்கி அந்த மாதிரி தான் கருவியெல்லாம் செஞ்சாங்க. அந்த கல்லை வந்து கூர்மையாக்கினதுக்கு அப்புறமா மர கைப்பிடிகளை வச்சு என்னன்னா கைப்பிடிகள்லாம் பொருத்துனாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் பெரிய பெரிய கல்லை வச்சு கோடாரி முதற்கொண்டு வந்து அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் வந்து உருவாக்கி அதை வச்சு வேட்டையாடி இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உருவாக்கின அந்த கோடாரிகளை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மரம் வெட்டியிருக்காங்க, மரக்கிளைகளை வெட்டியிருக்காங்க, குழி தோண்டியிருக்காங்க, விலங்குகளை வேட்டையாடி இருக்காங்க. விலங்குகளில் வேட்டையாடினதுக்கு அப்புறமா அந்த விலங்குகளோட தோலை உரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க வந்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே கற்கருவிகளை வந்து பார்த்தோம். ஒரு கல்லை வச்சுக்கிட்டு இன்னொரு கல்லை வந்து ஷேப் பண்ணி அதை வந்து கருவியாக யூஸ் பண்ணுறது. அதில் வந்து முக்கியமான கல் வந்து சிக்கிமுக்கி கல்லை தேடி தான் ரொம்ப நேரம் வந்து நேரத்தை வந்து செலவிட்டாங்க. அதை வச்சு தான் நிறையா கருவிகள்லாம் தயாரித்தாங்க கூர்மையானதாக. அந்த கூர்மையான கருவியை வச்சு என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா குழி தோன்றது, விலங்குகளோட தோலை வந்து உரிச்சு எடுக்கிறது, மரத்தை வெட்டுறது, இந்த மாதிரி நிறையா தேவைகளை வந்து அந்த கற்கருவிகள் மூலமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெருப்பை பற்றி பார்க்க போகிறோம். மக்கள் வந்து நெருப்பையும் மின்னலையும் பார்த்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த மக்கள் வந்து பயந்துருக்காங்க. நெருப்பை பார்த்து பயந்துருக்காங்க, வானத்தில் வரக்கூடிய அந்த மின்னலை பார்த்து பயந்துருக்காங்க. மின்னல் ஏற்பட்டப்ப அப்போ வந்து ஏதாவது ஒரு காட்டு பகுதியை அழிச்சிருக்கும். அந்த காட்டில் இருந்த விலங்குகள் எல்லாம் இறந்துருக்கும். அந்த இறந்த விலங்குகளோட மாமிசத்தை எடுத்து இவங்க சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்றப்ப அந்த மாமிசம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வந்து இருந்திருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருந்திருக்கும். அதனால தான் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நெருப்பை உருவாக்கி நெருப்பில் வந்து விலங்குகளை வந்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத சொல்லி.
இந்த மாதிரி மின்னல் அப்படின்றது வெப்பம் ஒளி, அதாவது ஒரு நெருப்பு மாதிரி மின்னல். அப்போ நெருப்புனால என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அறிவு வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அதை வச்சு தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நெருப்பை உருவாக்கி விலங்குகளை வந்து அதில் சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது மென்மையாக இருந்திருக்கு, அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்கிமுக்கி கல்லை வந்து யூஸ் பண்ணி தான் நெருப்பையே வந்து உருவாக்கியிருக்காங்க. 2 கல்லையும் உரசுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தீ வந்து உருவாகும், தீ பொறிகள் வந்து உருவாகும். இந்த மாதிரி சிக்கிமுக்கி கல்களை பயன்படுத்தி தான் நெருப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு சமைக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காகவுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நெருப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு, காட்டு விலங்குகளில் இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு, நைட் நேரங்களில் வெளிச்சம் தர்றதுக்கு, அதுக்காக எல்லாத்துக்காகவும் இந்த நெருப்பை வந்து பயன்படுத்தியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து நெருப்பு அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு, இன்றியமையாததாக இருந்திருக்கு அப்படின்றத நமக்கு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில உங்களுக்கு தெரியுமா என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீலகிரி மாவட்டம் இருக்குல்ல, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்களில் தீப்பெட்டியை யூஸ் பண்ணாமலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கல்லை வச்சே வந்து தீயை வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த மாவட்டம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்கள். நெக்ஸ்ட்டு மனிதர்களோட கண்டுபிடிப்பில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சக்கரம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ சக்கரத்தை பற்றி நம்ம வந்து ரொம்பவே பெருமையாக சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒரு முக்கியமானது, மனிதன் உருவாக்கிய நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா சக்கரம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அவங்களோட புலனறிவு, அதே மாதிரி சிந்தனையால், அனுபவத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். புலனறிவு, சிந்தனை, அனுபவத்தால் உருவாக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை நம்ம சக்கரமும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சக்கரம் கண்டுபிடிக்கப்படுதலை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வேட்டையாடுறதை பற்றி பார்த்தோம், அதே மாதிரி நெருப்பை பற்றி பார்த்தோம். இப்போ சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சக்கர உருவாக்கம் அப்படின்றது மனித வரலாற்றில் முதல் தரமான கண்டுபிடிப்பாக இருக்குது. மனிதனோட வரலாற்றில் முதல் தரமான கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா அது வந்து சக்கரம். மலையில் இருந்து கல்லெல்லாம் உருண்டு வந்திருக்கும். இந்த மாதிரி கற்கள் உருண்டு வரதை பார்த்து தான் இவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சக்கரத்தை வந்து உருவாக்கியிருக்கணும். உருண்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி சக்கரத்தை வந்து அவங்க சிந்தனையை யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லி இருக்காங்க. அது எந்த மாதிரி சக்கரம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு சின்ன டயக்ராம் வந்து போட்டுருக்காங்க. இந்த மாதிரி தட்டை மாதிரி வந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க உருண்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் பானை செய்தல். பானை செய்தல் மனிதர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்த பகுதிகளில் களிமண் இருந்திருக்கும். அந்த களிமண்ணை வச்சு பானை செய்ய வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த சக்கரத்தை வச்சே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பானை செய்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. பானை செய்கிறதுக்கு இந்த சக்கரமும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செஞ்ச பானையை அவங்க ஏற்கனவே கண்டுபிடிச்ச நெருப்பில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா சுட்டு அந்த பானைக்கு வந்து ஒரு உறுதித்தன்மையை வந்து கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த பானை மேலே நிறையா வண்ணங்கள் பூசி அதை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வண்ணங்களுக்கு வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகள், வேர்கள், அந்த மரப்பட்டை, அதே மாதிரி இந்த பூக்கள், இதில் இருந்து வரக்கூடிய அந்த சாரை வச்சு அந்த பானை மேலே வந்து வண்ணங்கள் தீட்டிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வந்து நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, சக்கரம் கண்டுபிடிச்சாங்க. நெருப்பும் சக்கரமும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பானை செய்ய களிமண்ணில் கற்றுக்கிட்டாங்க. அந்த களிமண்ணில் அந்த செஞ்ச பானையை சக்கரத்தோட உதவியோட தான் அந்த பானையை தயாரிக்காங்க. அது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரி உருவாக்கின பானையை நெருப்பை வச்சு நல்லா சுட்டு நல்லா உறுதியாக்கிக்கிட்டு அதுக்கு மேலே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வண்ணங்களுக்கு வந்து தாவரத்தில் இருக்கக்கூடிய வேறு, பூ, இலை, இதுலேருந்து சாரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மங்களா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கிறுக்கல்கள் வந்து இருக்குது. இது என்ன அப்படின்னா ஆண்களும் பெண்களும் வந்து வேட்டையாடக்கூடிய காட்சி அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பாறை ஓவியங்கள் இருக்குது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. வரலாற்றுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே குகைகளில் தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் குகைகளுக்குள்ளே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வரையப்பட்ட ஓவியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஓவியங்கள் எது அப்படின்னா விலங்குகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள், பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கீழ்வளை விழுப்புரம் மாவட்டம், மதுரையில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி, அதே மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய குமுதிபதி, கோவையில் இருக்கக்கூடிய மாவடைப்பு, அதே மாதிரி கரிக்கையூர், நீலகிரியில் இருக்கக்கூடிய பொறிவரை, இந்த இடங்களில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்த வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மக்கள் வந்து கற்களை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட கைவினை திறனை வந்து காட்டியிருக்காங்க. இது வந்து அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அப்பயே அவங்கக்கிட்ட ஒரு கலை வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போலாம் வந்து மக்கள் வந்து சைகையில் பேசியிருக்கலாம், ஏதாவது சவுண்டு விட்டு தான் பேசியிருப்பாங்க. மொழி தோன்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சவுண்டு விடுறது, ஏதாவது ஒரு சவுண்டு விட்டு பேசுறது, அசைவுகளை வச்சு தான் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா எண்ணங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. சைகை காட்டுறது, ஏதாவது ஒரு
குயில் எப்படி கூவுதோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைகைகளை வச்சு தான் அவங்களோட எண்ணங்களை எல்லாத்தையுமே வெளியே விட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட எண்ணங்களை எல்லாத்தையுமே நம்ம இப்போ எப்படி டைரி எழுதுகிறோம், அதே மாதிரி அவங்க அந்த காலத்தில் வந்து பாறைகளில் வந்து ஓவியங்களாக வந்து அதை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பழங்கால பாறை ஓவியங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்தியாவில் நிறைய பாறைகள்லையும் குகைகள்லையும் நம்ம எதை பார்க்க முடியுது அப்படின்னா நிறைய ஓவியங்களை வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் எல்லாமே கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய செய்திகளை வந்து நமக்கு தரக்கூடிய வகையில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 700 குகைகளில் 700 குகைகளில் இருந்து 500 குகைகள் வரைக்கும் என்ன காணப்படுது அப்படின்னா பாறை ஓவியங்கள் வந்து காணப்படுது. இது வரைக்கும் கண்டுபிடிச்சது வந்து இவ்வளவு இருக்குது, இன்னுமே நிறைய கண்டுபிடிக்காமல் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாறை ஓவியங்களில் என்ன மாதிரிலாம் இருக்குது இந்த குகைகள்லையும் பாறை ஓவியங்களையும் ஆண்களும் சரி பெண்களும் சரி வேட்டையாடுற மாதிரி ஓவியங்கள் கிடச்சிருக்கு, நடனம் ஆடுற மாதிரி ஓவியங்கள் கிடச்சிருக்கு, குழந்தைகள் விளையாடுற மாதிரி ஓவியங்கள் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஓவியங்கள் மூலமாக இது எல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் குகை ஓவியங்கள் எல்லாமே நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி மனிதர்கள் நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், அவங்க இந்த மாதிரிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறைய கதைகளே வந்து கதைகளாகவே இது எல்லாமே நமக்கு விளக்கப்படக்கூடிய வகைகளில் அந்த ஓவியங்கள் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க வந்து வேட்டையாடுறாங்கல்ல, அந்த மாதிரி வேட்டையாடுறப்ப அவங்களுக்கு வந்து நிறைய ஆபத்துக்கள் வந்து இருந்துச்சு. அதாவது மலைப்பகுதிகளில் காடுகளில் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இவங்க அதிகமாக வந்து வேட்டையாடுவாங்க. அங்கே வந்து வேட்டையாடுறப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா விலங்குகளோட எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. குறைஞ்சு அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இறைச்சியே கிடைக்காம போயிருச்சு. இந்த மாதிரி இறைச்சி வந்து ரொம்ப கிடைக்காம போனதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து அவங்க உணவு தேவைக்காக காய்கறிகள் பழங்கள் தானியங்களை வந்து தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி விலங்குகளையே வேட்டையாடிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு காலகட்டத்தில் விலங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போயிருச்சு. விலங்குகள் குறைஞ்சு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இறைச்சி கிடைக்கல. இறைச்சி கிடைக்காதனால காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் இந்த மாதிரி உணவுக்காக இதை வந்து தேட வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை வந்து உருவாக்குறதுக்கு எந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ இவங்களுக்கு வந்து காய்கறிகள் பழங்கள் வந்து வேணும். அப்போ வந்து விவசாயத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வேளாண்மைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அந்த அறிவு எப்படி வந்திருக்கலாம் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உலகத்தோட முதல் விவசாயிகள் யார் அப்படின்னா அலைந்து திரியும் நிலையில இருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைதல். இவங்க தான் உலகின் முதல் விவசாயிகள். இவங்க இந்த ஆதி மனிதர்கள் தான் உலகத்திலேயே முதல் விவசாயிகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க பகுதிகளை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நிறைய பழங்கள் விதைகள் எல்லாமே வந்து எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா மண்ணில் வந்து வீசியிருப்பாங்க அல்லது மரத்தில் இருந்து மண்ணில் வந்து விழுந்திருக்கும். இந்த மாதிரி விழுந்த இடத்துல இருந்து அந்த கொட்டைகளில் இருந்து என்ன வந்திருக்கலாம் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு முளை குருத்து அல்லது செடி வந்து உருவாகிருக்கலாம். இந்த மாதிரி செடி வளர்றதை வச்சு அவங்க வந்து தற்செயலாக கூட அதை வந்து பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி அவங்க தூக்கி போட்ட கொட்டைகள் அல்லது தூக்கி போட்ட பழங்கள் இதில் இருந்து ஒரு செடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வளருது, ஒரு முளை குருத்து வருது அப்படின்றத இவங்க தற்செயலாக பார்த்து கூட அவங்களோட காரியம் குறித்த அறிவால கூட இவங்க என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா பயிர் வளர்க்கக்கூடிய ஒரு அறிவை வந்து பெற்றிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முளைச்சு வருது அப்படின்னா அதை நம்மளே வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவு வந்து வந்திருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்தெந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு விதையில் இருந்து முளைக்கக்கூடிய ஒரு செடி வந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நிறையா காய்கள் கனிகளை வந்து தருது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரே ஒரு கொட்டை தான் அந்த ஒரு விதையில் இருந்து தான் என்ன வருதுன்னா ஒரு பெரிய மரமே உருவாகி அது மூலமாக நிறைய காய்கள் பழங்கள் வருது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய நிலத்தில் விழுந்த அந்த விதைகள் அந்த கொட்டைகள் அந்த பழம் காய் எல்லாமே தண்ணி படுறதுனால மணல் மேலே மண்ணு மேலே இருக்கிறதுனால அது வந்து முளைச்சு வருது அப்படின்றத அந்த மனிதர்கள் வந்து கவனிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வளருது செழிப்பாக வளருது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்றதுக்கு வந்து நல்லா ஏற்றதாக இருக்குது அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மண் வேறையாக இருக்கும், வேறு இடத்துல இருக்கக்கூடிய மண் வந்து வேறையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் வண்டல் மண் இருக்கக்கூடிய நிலம் வந்து மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலத்தை விட ரொம்ப செழிப்பாக வந்து வளருது, வண்டல் மண்ணில் நல்லா செழிப்பாக வளருது அப்படின்றத இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு விதையில இருந்து வர்றது, அதுக்கப்புறம் ஆத்தங்கரையில் விழுகக்கூடிய அந்த விதை வந்து முளைச்சு வர்றது, அதுக்கப்புறம் நீர் இருக்கக்கூடிய பகுதிகளை நல்லா செழிப்பா வர்றது, வண்டல் மண் அப்படின்ற ஒவ்வொரு அறிவா வந்து அவங்க பெற்றுக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய விதைகள் கொட்டைகள் எல்லாத்தையும் சேகரித்து மண்ணில் வந்து விதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நாளடைவில் ஒரு சின்ன செடியாக வந்து இளங்கன்றா மாதிரி மரமாக வந்து வளர்றதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரியே அவங்க செஞ்ச மாதிரி அதே மாதிரி அதுவும் வளர்ந்துருச்சு.
இந்த மாதிரி முறையாக விதைக்கிறது மூலமாக, கரெக்டாக விதைக்கிறது மூலமாக இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து உற்பத்தி கிடைக்கும், காய்கள் பழங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு செயல்முறை மூலமாக தான் இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத நமக்கு புத்தகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி விலங்குகளையும் அவங்களோட சேர்த்து பழக்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்களோட பாதுகாப்புக்காகவே மெயினாக வந்து பழக்கி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி கோழி, ஆடு இதெல்லாம் வந்து இறைச்சிக்காகவுமே பழக்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த விலங்குகளுக்கும் சாப்பாடு கொடுத்து அந்த விலங்குகளையுமே ஆடு, மாடு இது எல்லாத்தையுமே விவசாயத்தில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படின்றத நமக்கு புத்தகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு விலங்குகளை வளர்க்குறது அப்படின்றது மனிதர்களோட வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகவே அவங்களுக்கு வந்து மாறிடுச்சு. விலங்குகளை வளர்க்கணும், இப்போ எப்படி குழந்தைகளை வளர்க்குறோமோ விலங்குகளை வளர்க்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு முக்கியமான பகுதியாக வந்து மாறிடுச்சு. நாளடைவில் எருதுகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உழுகிறதுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எருதுகள் வந்து இந்த உழுகிறப்ப இவங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா விலங்குகளை வந்து விவசாயத்துக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க. வேட்டையாடி இவங்க வாழ்க்கை நடத்தினதை விட இப்போ இந்த மாதிரி விலங்குகளை வச்சு வேலை வாங்கி இந்த மாதிரி ஒரு விவசாயத்தை பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப வந்து சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் விவசாயம் நடைபெறக்கூடிய ஒரு இடத்துலையே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா குடியேறி நிலச்சி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஒரே இடத்துல வாழ்ந்துக்கிட்டு விலங்குகளை வச்சு விவசாயமும் பண்ணிட்டு அதே இடத்துல சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உற்பத்தி செய்யக்கூடியது விவசாயத்து மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், உணவு வகைகள் எல்லாத்தையுமே சேமித்து வைக்கிறதுக்காக கொள்கலன்களை வந்து தேவைப்பட்டிருக்கு. அதுக்காகவே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதையுமே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க முதல்ல கண்டுபிடிச்ச நெருப்பு, சக்கரம், பானை இந்த மூணுமே இவங்க ஒரு இடத்துல நிலையாக வாழ்ந்து ஒரே இடத்துல விவசாயம் செஞ்சு ஒரே இடத்துலையே வாழ்ந்து, அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா அந்த இடத்துலையே விவசாயம் செஞ்சு அந்த இப்போ நம்ம வாழக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பானை, சக்கரம், நெருப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வழங்கக்கூடியதான் இது எல்லாமே இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம புத்தகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் வந்து விவசாயம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆயிருச்சு. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நிலத்தில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய களச்செடி, புதர்களை எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வெட்டி எடுத்து அது எல்லாமே எரிச்சிருக்காங்க. அதே மாதிரி எந்த மாதிரி தான் அவங்களோட விவசாயத்துக்குன்னு இருக்கக்கூடிய இந்த வேலைகள் எல்லாமே தொடங்கப்பட்டிருக்கு. நிலத்தை நல்லா உழுதுக்கு அப்புறமா விதைகளை எல்லாம் விதைச்சு பயிரை எல்லாம் வளர்த்து அதுக்கப்புறமா என்ன செஞ்சுருக்காங்கன்னா அறுவடை வந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மண் வளம் குன்றி விட்டால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ தான் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆதி மனிதர்கள் ஃபஸ்ட் வந்து ஒரே இடத்துல நிலையாக வாழலை. இந்த விவசாயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரே இடத்துல நிலையாக வாழ்ந்துருக்காங்க. இப்போ செஞ்ச ஒரு பயிர் விளையடைச்சி வச்ச இடத்துலையே பயிரை திரும்ப விளைய வைக்கிறப்ப என்ன ஆகிருக்கு அப்படின்னா மண்ணோட வளம் வந்து குன்றி போயிருச்சு. இந்த மாதிரி மண்ணோட வளம் குன்றி போன அப்போ தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொடக்கத்தில் விவசாயம் அப்படின்றது என்ன அப்படின்னா சீக்கிரமாகவே அவங்களோட உணவு தேவையை வந்து நிவர்த்தி செய்யலை. ஆனால் வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதாக வந்து இருந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அந்த தானியங்களை சேமித்து வச்சு எதிர்காலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையில் வந்து அவங்களே வந்து அவங்களோட அறிவை வந்து வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேமிக்கப்பட்ட பொருட்களோட உற்பத்தி எல்லாமே குறைந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய வகையில் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு இருந்த அனுபவம், அதே மாதிரி ஆற்று ஓரத்தில் இருந்தோம் அப்படின்னா தண்ணி கிடைக்கும், நல்ல வண்டல் மண் பகுதியில் இருந்தால் நல்ல விவசாயம் செழிக்கும், கால்நடை வளர்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேலை எளிமையாகும். இது எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆற்று ஓரங்களில், ஆற்றங்கரைகள்லேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரிலாம் வீட்டு விலங்குகளை பழக்குனாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். மனிதர்கள் வந்து வேட்டையாடுறதை எளிதாக்குறதுக்காக என்ன மாதிரி வழிகள்லாம் இருக்குது அப்படின்றத யோசிக்கிறாங்க. இப்போ வேட்டையாடணும் அப்படின்னா என்னென்ன சிம்பிளான மெத்தட் மூலமாக வேட்டையாடலாம் அப்படின்றத வந்து யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறப்ப தான் நாய்கள் எல்லாமே வந்து அதிகமான மோப்ப சக்தியை வந்து பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் அதிகமான மோப்ப சக்தி இருக்கக்கூடிய ஒரு விலங்கு வந்து நாய்கள். அதாவது இந்த மாதிரி நாய்களை நம்ம வளர்க்குறப்ப நம்ம எல்லைக்குள்ளே வேற எந்த விலங்கை விடாது அப்படின்றதை இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க வேட்டையாட போகிறப்ப எல்லா இடங்களையுமே நாய்களை வந்து கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நாய்கள் மோப்ப சக்தி மூலமாக ஏதாவது விலங்குகள் இருந்தால் காட்டி கொடுக்குறது, அல்லது வந்து இவங்க வாழக்கூடிய இடங்களில் ஏதாவது ஒரு ஆபத்தான விலங்கு வரப்போ இதுவே குறைச்சி எழுப்பி விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நாய் வந்து செஞ்சுருக்கு. காரணம் அதோட மோப்ப சக்தி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாய்களுக்கு அப்புறமா கோழி, ஆடு, பசு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளையுமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பானை, சக்கரம், நெருப்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட விவசாயமும் கண்டுபிடிச்சி உணவெல்லாம் சேமிக்க ஆரம்பிச்சுட்டு நிலையான ஒரு இடத்துல வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கூட வந்து வீட்டு விலங்குகளையும் வளர்க்க பழகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா
இவங்க எல்லாருமே நெடுங்காலமாக சமவெளிகளில் தான் தங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்களில் சமவெளியில் வாழ்ந்தப்போ தான் விவசாயத்தை நல்லா கற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி விவசாயத்தை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா கைவினை கலைகள் வந்து வளர்த்துக்கிட்டாங்க. கைகளில் வந்து ஒரு பொருட்களை வந்து செய்கிறது, கைவினை பொருட்களை வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு திறனை வந்து வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒரே இடத்துல நிரந்தரமாக ஒரே இடத்துல குடியேறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வேலைகளை செஞ்சு வாழ்கிறப்ப அவங்களோட வாழ்க்கை முறை வந்து மாறிடுச்சு, அவங்களோட உற்பத்தி அப்படின்றது அதிகமாயிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தேவையை விட அதிகமான தானியங்கள் எல்லாமே கிடச்சிருச்சு. இந்த தானியங்களை எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வேற குழுக்கள் இருக்கணும், அந்த குழுக்கள்கிட்ட வந்து பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து நெல் பயிர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குழுனா 30லேருந்து 40 பேருன்னு பார்த்தோம். இந்த குழுக்கள் எல்லாருமே நெல்லை பயிர்றாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து என்ன ஒரு சுண்டல், அப்புறம் ரெண்டையும் வந்து பரிமாறிக்கிறது, இந்த மாதிரி வந்து பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் பண்டமாற்ற முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை வந்து வந்துச்சு. இந்த ஒரு முறையவே நம்ம பண்டமாற்ற முறை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் வணிகம், வர்த்தகம் எல்லாமே வளர்ந்துருக்கு, நகரங்களும் பெருநகரங்களும் வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு குரங்கில் இருந்து மனிதன் வந்து எந்த மாதிரிலாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் அப்படின்றத வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடியதை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒன்று தான். இது நம்ம என்ன அப்படின்னா ஒரு 6th லெவலில் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தரக்கூடிய லெவலில் தான் இந்த பாடம் வந்து ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் வந்து இந்த பாடத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, சக்கரம் கண்டுபிடிச்சாங்க, பானை கண்டுபிடிச்சாங்க, இதை எப்படி வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து மேலே ஏறி இன்றைக்கி ஒரு பெருநகரம் உருவாகி இருக்குது அப்படின்றத இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீள்பார்வை. மனித இனம் வந்து நிறையா மாற்றங்களை அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மேம்பட்ட நிலைக்கு வந்து வந்திருக்கு. இந்த மேம்பட்ட நிலையில் இருந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு வளர்ச்சியை வந்து போகக்கூடிய வகையில் ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மாற்றம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரிணாம வளர்ச்சி அப்படின்றத சொல்கிறோம். இதுதான் பரிணாமம் அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்றவங்க ஆப்பிரிக்காவில் இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளுக்கு வந்து போயிருக்காங்க. அதாவது மனிதர்கள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கு வந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி போகக்கூடிய பட்சத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய காலநிலை, வெப்பநிலை இதுக்கேற்ற மாதிரி அவங்களே வந்து தகவமைப்பை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்கள் வந்து சிக்கிமுக்கி கல்லோட அதோட ஒரு பயனால் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சிக்கிமுக்கி கல்லோட துணையால் தான் கூர்மையான ஆயுதங்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. இன்னும் மற்ற கருவிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வேட்டையாடுறது, அவங்களையே விலங்குகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு, வேட்டையான விலங்குகளை உணவு சமைக்கிறதுக்கு, நைட் நேரங்களில் வெளிச்சத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நெருப்பை வந்து பயன்படுத்தியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சக்கரத்தை உருவாக்குனதுக்கு அப்புறமா என்ன செய்கிறாங்க அப்படின்னா பானையை வந்து சக்கரத்தோட உதவியாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செய்கிறதா படித்தோம். நெக்ஸ்ட்டு, சக்கரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மனிதன் உருவாக்கிய நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா சக்கரம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி தொடக்க கால மனிதர்களோட வாழ்க்கை முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப பாறை ஓவியங்கள் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாறை ஓவியங்கள் மூலமாக இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா 6th சோசியலில் ஃபஸ்ட் டேர்மில் 2nd யூனிட். இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பீக்கிங் மனிதன் வாழ்ந்த வாழிடம் இது. நம்ம பார்த்தோம் ஆசியா, ஐரோப்பா, சீனான்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளோட பேர் வந்து பார்த்தோம். இதில் பீக்கிங் மனிதன் வாழ்ந்த இடம் எது, வாழ்ந்த வாழிடம் எது, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது, லோகோஸ் என்பதன் பொருள் என்ன, லோகோஸ் என்பதன் பொருள் என்ன, இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். இந்த பாடத்திலே நம்ம படிக்க வேண்டிய தகவல் பேழை, அதே மாதிரி சிந்தனை வினாக்கள், சிறு துளிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடியதும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த வாழ்ந்த வாழிடங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பீக்கிங் மனிதன், ஹோமோசேப்பியன்ஸ், இந்த இது மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. மீதி எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.